கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 97வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப ஒரு விசை வாசிக்கிறேன். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, நல்ல காலை வேளையில் நம்ம தேவன் நம்ப கொடுக்கிற ஒரு வார்த்தை, நம் நீதிமானாக இருக்கும்போது நமக்கு வெளிச்சத்தை தேவன் வைத்திருக்கிறார். செம்மையான இருதயத்தோடு வாழும்போது மகிழ்ச்சியை தேவன் விதைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் வெளிச்சத்தை தேடி ஓடுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அதே போல் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க. எதை செய்தால் மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கான மகிழ்ச்சியை நான் ஏற்கனவே விதைச்சிருக்கிறேன். அது நிச்சயமாக ஏற்ற காலம் வரும்போது முளைக்கும். பொது உலகத்தில் சொல்லுவாங்க, விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காதுன்னு சொல்லுவாங்க. கர்த்தர் நமக்கான மகிழ்ச்சியை விதைச்சிருப்பாருன்னா அந்த விதை கண்டிப்பாக முளைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் மகிழ்ச்சியை விதைச்சி வச்சிருக்கிறாரு. அது கண்டிப்பாக முளைக்கும். ஒரு நாள் அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தை செம்மையாய் கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமானால் இந்த ஒரு ஆசிரியத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அந்த நீதிமான் வெளிச்சத்தில் நடக்கிறபடினால இடறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்படா இடறி போவாங்கன்னு சொல்லி நம்ம கால்களுக்கு நிறைய வலைகளும் கண்ணிகளும் இருந்தாலும் நம்ம நீதிமானாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த வெளிச்சத்தை தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருப்பீங்க. இடறி போக வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, மகிழ்ச்சியை தேவன் விதைச்சி வச்சிருக்கிறாரு. நீங்கள் சீக்கிரமாக அது முளைக்கும். அது உங்கள் கையில் வரும். நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இருப்பீங்க. இந்த காலை வேளையில் தேவனமோடு கூட பேசுகிற வார்த்தை அதுதான், மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இதை பற்றி கவலைப்படாதீங்க. தேவன் நமக்கு அந்த மகிழ்ச்சியை விதைச்சிருக்கிறதுனால அது 1, 30, 60, 100 அது விளைஞ்சிட்டே பலன் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிற போது நிச்சயமாக அந்த மாற்றத்தை காண முடியும். எனவே இந்த நாளை மகிழ்ச்சியோடு கூட தொடங்குங்க. உங்கள் மகிழ்ச்சி எங்கேயும் போகலை. அது உங்கள்கிட்ட முளைத்து கொண்டே இருக்கிறது, பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த சந்தோஷத்தோடு கூட அந்த வேலைகளை செய்யுங்க. நிச்சயமாய் இந்த மகிழ்ச்சியை விதைத்திருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு மேல் உள்ள இன்னும் அநேக நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.